கவாய் மீது காலனி வீசப்பட்டது என்பது இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மீது காலனி வீசப்பட்டதாகத்தான் பொருள். 71 வயது ஆயிடுச்சு. இந்த வயதுல அவர் நீதிபதியை பார்த்து அந்த காலனியை வீசி இருக்கிறார். ஆனா வெளியே அவரை காவலர்கள் பிடித்துக் கொண்டு வெளியே வருகிற போது என்ன சொன்னார் என்றால், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா கவாய் அவர்கள் அவரை விட்டுற சொல்லிட்டார். இதை நான் பெரிதுபடுத்தல, இது மாதிரிலாம் நடக்கும், அவரை விட்டுருங்கன்னு சொல்லிருக்காரு. அவரை விட்டுனது மட்டும் இல்ல, அவருடைய காலனியை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய பெருந்தன்மை அவர் அவ்வாறு நிலைநிறுத்தி இருக்கிறார். இதுல நாங்கள் தலையிட முடியாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்கிற போது, நீங்கள் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், இந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறது என்றால் கடவுளிடமே முறையிடலாமே. அதான் நம்பிக்கை, சமூக நீதி, இது எல்லாமே அவர் ஒரு சட்ட வரம்புக்கு உட்பட்டு அணுகிறாத்தான் இருந்திருக்கிறார். இன்னும் அடிப்படையில் அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்தியாவினுடைய 2வது தலித் தலைமை நீதிபதி ஆவார். அப்ப பாருங்க, ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. 2வதாக ஒரு தலைமை நீதிபதி தலித் சமூகத்திலிருந்து இப்பதான் வந்திருக்கிறார். இது அரசமைப்பு சாசனத்தின் மீதான தாக்குதலாக இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து இடதுசாரி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி எல்லோரும் பதிவு செய்கிற போது ஒரு அரசியல் இயக்கமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கின்ற ஒரு இயக்கமா பிஜேபியில இருந்து இதுவரைக்கும் வரல. வந்தா நல்லது, ஆனா இதுவரைக்கும் வரலையே. ஏன்? இன்னைக்கு நம்ம கூட பேச போறது மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களுக்கு வணக்கம் சார். இப்ப கவாய் மீது காலனி வீச முயற்சி செஞ்சிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதை பற்றி சொல்வதானால் ஒற்றை வரியில் சுருக்கமாகவும் சொல்லலாம், கொஞ்சம் விரிவாகவும் சொல்லலாம். 2 வகையிலும் சொல்ல வேண்டியிருக்கு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், திரு கவாய் மீது காலனி வீசப்பட்டது என்பது உண்மையில் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மீது காலனி வீசப்பட்டதாகத்தான் பொருள். இது சுருக்கம் ஒற்றை வாக்கியத்தில் சொல்வதாக இருந்தால். இதை விரிவாக்கி சொல்வதென்றால், இந்திய அரசமைப்பு சாசனம் எதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது? இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய விளைவாக இந்திய அரசமைப்பு சாசனம் உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு பெரிய சபை. அதுல இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கென்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு. அந்த குழுவினர் நீண்ட விவாதம், பல்வேறு நாடுகளின் சட்டங்களை எடுத்து இந்தியாவின் பாரம்பரியம் என்ன, வரலாறு என்பதையெல்லாம் ஆராய்ந்து எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற திட்டவட்டமான நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சாசனம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று அதைத்தான் சொல்றோம். இந்த நாட்டுக்கு அதுதான் அடிப்படையான நூல் என்றால் அதுதான். மற்றவை மதம் சார்ந்த நூல் இருக்கின்றன, தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த நூல்கள், வழிகாட்டல் நூல்கள், மறைநூல்கள் எல்லாம் இருக்கின்றன, அது வேற. அந்த நாட்டிற்கு பொதுவாக அனைத்து குடிமக்களுக்குமான ஒரு நூல் இருக்கிறது என்றால், ஒரு வழிகாட்டல் இருக்கிறது என்றால், ஒரு நீதி அமைப்பு இருக்கிறது என்றால், அது நம்முடைய அரசமைப்பு சாசனம் தான். இந்த அரசமைப்பு சாசனம் எதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றால், பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த கோட்பாட்டை அரசமைப்பு சாசனம் நிராகரிக்கிறது. ஏன்னா காலங்காலமா இங்க அப்படிதான் இருந்து வந்தது. அதை நிராகரித்து விட்டு கீழோர் என்று தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் மேலோராக முடியும், மேல் பொறுப்புகளுக்கு வர முடியும், உயர்ந்த இடங்களுக்கு வர முடியும் என்பதை இந்த அரசமைப்பு சாசனம் உறுதிப்படுத்துகிறது. எல்லாரும் வந்துட்டாங்களா? அது கேள்வி. அது நிறைய அதற்கான அரசியல் பணிகள், இயக்கங்கள், போராட்டங்கள் என்று நடந்து கொண்டிருக்கின்ற குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் இருக்கின்றன. இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழ வேண்டியதும் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்கு இந்த அரசமைப்பு சாசனம் மிக முக்கியமான ஒரு காரணம். அது இப்படி ஒரு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்ற அந்த உயர்ந்த கோட்பாட்டை கொண்டிருப்பதால் அந்த பழைய கோட்பாடு என்பது தள்ளப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஒரு ஆத்திரம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. வரலாற்று பூர்வமாகவே இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும், ஒரு மதம் சார்ந்த நாடாக, அந்த கலாச்சாரம் என்ற பெயரில் பழைய சித்தாந்தங்கள் கோலோச்சுகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதில் அதுல விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் இருக்காரு. அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்யறாரு அப்படிலாம் இல்லை. அவர்கள் உண்மையிலேயே அந்த மாதிரியான சித்தாந்தங்களுக்கு, லட்சியங்களுக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த மோதல் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஒரு நவீன இந்தியாவாக, அனைவருக்கும் சம வாய்ப்புகளை தருகின்ற, சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிற இந்தியாவாக, சமத்துவ சமுதாயம் மலரப்போகின்ற ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்கிற அணியினருக்கும், இல்லை இது பழமைவாதம் அந்த சனாதானம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த அடிப்படையில அந்த பழமைவாதம், அந்த மரபு, அதைத்தான் உயர்ந்த மரபு என்று சொல்கிறார்கள், அது பாதுகாக்கப்பட வேண்டும்
என்கிற அந்த அணியினர், இந்த 2 பேருக்கும் நடுவிலான போராட்டம் என்பது இந்த அரசமைப்பு சாசனம் நிலை பெற்றதில் இருந்தே தொடர்கிறது. அப்படி தொடர்வதனுடைய ஒரு பகுதி வெளிப்பாடுதான் இந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக மட்டும் பார்த்துவிட முடியாது. கவாய் அவர்களுடைய பின்னணியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது போல சில முக்கியமான தீர்ப்புகளை அப்படி வழங்கி இருக்கிறார் என்கிற உண்மையும் இருக்கிறது. இப்ப அண்மையில கூட இந்த வழக்கு இப்ப இந்த ராகேஷ் கிஷோர் என்கிற அந்த 71 வயது வழக்குரைஞர், அவர் 71 வயது ஆயிடுச்சு. இந்த வயதுல அவர் நீதிபதியை பார்த்து அந்த காலணியை வீசி இருக்கிறார். ஆனா வெளியே அவரை காவலர்கள் பிடித்து கொண்டு வெளியே வருகிற போது என்ன சொன்னார் என்றால், இந்தியாவுடைய சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். பிறகு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கையில துண்டு சீட்டுகள் வச்சிருந்திருக்காரு, பிரசுரங்கள் மாதிரி. அதுலயும் அதே வாசகங்கள்லாம் இருக்குன்னு காவல்துறையினர் சொல்கிறார்கள். ஆனா கவாய் அவர்கள் அவரை விட்டுற சொல்லிட்டாரு, இதை நான் பெரிதுபடுத்தல, இது மாதிரிலாம் நடக்கும், அவரை விட்டுருங்கன்னு சொல்லிருக்காரு. அவரை விட்டுனது மட்டும் இல்ல, அவருடைய காலனியை திருப்பி கொடுத்துருங்கன்னு வேற சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருடைய பெருந்தன்மை அவர் அவ்வாறு நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆனா இப்ப இவர்களுக்கு ஆத்திரம் மூட்டக்கூடிய வகையில போன மாதம் ஒரு வழக்கு வருகிறது, பொதுநல வழக்கு என்று. அது என்னவென்றால், இந்தியாவுடைய புகழ்பெற்ற அந்த கஜுராஹோ குகை கோயில்கள் இருக்கிற அதை ஒட்டி இருக்கின்ற ஜாவரி என்கிற ஒரு கோயில். அந்த கோயில்ல இருக்கிற ஒரு விஷ்ணு சிலை, இந்த ஜாவரி கோயில் உட்பட அந்த கஜுராஹோ கோயில் அனைத்துமே இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பவை. ஏன்னா மரபு சின்னங்களாக பாதுகாக்கப்படுபவை, வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல, இந்தியாவுடைய மரபு சின்னங்களாக, வரலாற்று சின்னங்களாக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிற இடங்கள். இன்னும் சொல்ல போனவென்றால், யுனெஸ்கோ அமைப்பு இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய கல்வி அறிவியல் பிரிவு, அவர்கள் அதை மரபு சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நடக்கூடாது. எப்படி இருந்துச்சோ அதை கையகப்படுத்துகிற போது அது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கணும். கட்டடத்துல புதிய மாற்றங்கள் செஞ்சிட முடியாது, எந்த சிலையையும் கை வச்சிட முடியாது. அப்படித்தான் இந்த வழக்கிலும் அங்க இருக்கிற ஒரு விஷ்ணு சிலைக்கு தலையெல்லாம் உடைஞ்சிருக்கு, அதை மறுபடியும் சரிப்படுத்தணும், தலையை மறுபடியும் வைக்கணும், அதற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிடணும் அப்படிங்கிறதான் அந்த வழக்கு. அந்த வழக்கை, அந்த மனுவை இவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள். நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அதை தள்ளுபடி செய்கிறது. ஏன் தள்ளுபடி செய்கிறது என்றால், இது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல, நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது. ஏனென்றால் இது தொல்லியல் துறையில இருக்கிறது. நீங்க வேணா தொல்லியல் துறை தான் போய் அது மனு கொடுக்கணும். அது மாதிரி யுனெஸ்கோவோட மரபு சின்ன பிரிவுல இருக்கு. அப்ப இவ்வளவு அவர்கள் அந்த இடத்தை அப்படியே பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள். இதை அந்த துறை சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறது என்றால், அந்த நிர்வாகத்துல பிரச்சனை இருக்குன்னா அதுல நீதிமன்றம் தலையிட முடியும், ஆனா இதுல தலையிட முடியாது. அப்படிங்கிற அந்த கோணத்துல அதை மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள். வெறும் விளம்பரத்துக்காக மனு போல இருக்கிறது என்று கருத்து சொல்லியிருக்கார். வெறும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இல்லை, பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இருக்கிறது என்று கருத்து கூறியிருக்கிறார் என்று ஊடகங்கள்ல செய்தியா வருது. அத நீதிபதி அதை பின்னாடி நான் சொன்னது வேற மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு கூட அவர் கருத்து சொல்லிக்கிறாரு, விளக்கம் சொல்லிக்கிறார். ஆனா இப்படி அவர் சொன்னதாக வந்தது. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதுல நாங்கள் தலையிட முடியாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்கிற போது, நீங்கள் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறது என்றால் கடவுளிடமே முறையிடலாமே, அப்ப கடவுளே தன்னைத்தானே அங்க சரி பண்ணிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிறார். அது ஒண்ணு கிண்டலாகவோ அவர்களை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நீதிமன்றத்தின் எல்லை எவ்வளவு, எதுக்கு மேல இவ்வளவுதான் நீதிமன்றத்தால செய்ய முடியும், அதுக்கு மேல போக முடியாதுங்கிற தெளிவுபடுத்துகிற வகையில அதெல்லாம் சொல்லிக்கிறார். ஆனா இதையெல்லாம் இவர்கள் சனாதன தர்ம அல்ல சனாதன நீதி கோட்பாடுகள் கொள்கைகள் என்று சொல்கிறார்களே, அதற்கு எதிரான கருத்துக்களாக உடனடியாக அது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது பல இடங்கள் அது வெறுப்பு பிரச்சாரமாக மாறுகிறது. அதனுடைய ஒரு விளைவாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு இதுவரைக்கும் எந்த நீதிபதிக்கும் நடக்காத ஒண்ணு இப்ப நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கவாய் பற்றிய கூடுதல் விஷயங்களையும் புரிந்து. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்ப நான் கூட சொன்னேன் அந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு என்னன்னு. இதே போல இப்ப அண்மையில கூட ஒன்றிய அரசு
வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததல்லவா 2025ஆம் ஆண்டு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், வக்ஃபு சட்டம் என்று. இதில் சம்பந்தமான வழக்குகளும் நடந்துகிட்டு இருக்கிற இடையில ஒரு சிலர் வந்து 1995ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஒரு மனுவை கொண்டு வர்றாங்க. அதை தள்ளுபடி செய்து விட்டு இப்போது புதிய சட்டம் வந்தாச்சு, அதன் மீது விசாரணை நடக்கிற போது எதுக்கு பழைய சட்டத்தை கொண்டு வர்றீங்க என்று அவர் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்புறம் மத நம்பிக்கை, சமூக நீதி, இது எல்லாமே அவர் ஒரு சட்ட வரம்புக்கு உட்பட்டு அணுகிறாத்தான் இருந்துக்கிறார். இன்னும் அடிப்படையில அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்தியாவினுடைய 2வது தலித் தலைமை நீதிபதி அவர். அப்ப பாருங்க ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. 2வதா ஒரு தலைமை நீதிபதி தலித் சமூகத்து வந்து இப்பதான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, புத்த மதத்தை சேர்ந்தவர் அவர். புத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை நீதிபதியாக வருவது இதுதான் முதல் முறை. முதல் புத்த மத தலைமை நீதிபதி, 2வது தலித் தலைமை நீதிபதி என்கிற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த மாற்றம் எப்படி வந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசமைப்பு சாசனம் கொடுத்த மாண்பு அது. ஆனா அதை சகித்து கொள்ளாதவர்களாகத்தான் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் நடந்து வந்திருக்கிறது. அது இதுலயும் வெளிப்பட்டு இருக்கிறது. அதுல இவரே தனிப்பட்ட முறையில தனக்குன்னு ஒரு மதம், புத்த மதம் சார்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய பணி என்று வருகிற போது சட்டத்தின் காவலராக, அரசமைப்பு சாசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பாதுகாக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு செயல்படுகிறாக இதுவரைக்கும் அடையாளம் தன்னை காட்டி வந்திருக்கிறார். அவருடைய தந்தையார் வந்து அம்பேத்கர் அவர்களோடு சேர்ந்து அவர் ஒரு புத்த மதத்துக்கு மாறுவதை ஒரு இயக்கமாகவே மேற்கொண்டார் இல்லையா? பெரியளவுக்கு மக்களை திரட்டி புத்த மதத்துக்கு மாறினார் அம்பேத்கர். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த மதத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள், சாதிய பிளவுகள், பாகுபாடுகள், இவற்றையெல்லாம் எதிர்த்து தான். இதுல வந்து உள்ளுக்குள்ளே இருந்து போராடி பார்த்தேன், மாற்றம் முடியல, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே இதெல்லாம் இல்லாத இன்னொரு மதத்துக்கு போகிறேன் என்று சொல்லிதான் புத்த மதத்துக்கு அவர் மாறினார். அப்படி மாறுகிற போது அந்த இயக்கத்தை முன்னின்று நடத்திய ஒரு மூத்த தலைவர்கள் ஒருத்தர் தான் இவருடைய தந்தையார். இவருக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்ப அண்மையில கூட இவருடைய தாயார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இந்த RSS அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு நாக்பூர்ல நடக்கிற விழாவுக்கு அவங்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வரணும்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. அதை அந்த அம்மா ஏற்க மறுத்துட்டாங்க. இல்ல, நான் வந்து அம்பேத்கர் தொண்டர், அம்பேத்கரிய கருத்துக்களை பரப்புரை செய்வதுதான் என்னுடைய நோக்கம், எனவே இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை தான் எங்கேயும் போய் பேசுவேன், அதனால உங்க நிகழ்ச்சிக்கு நான் வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு குடும்ப பின்னணியும் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் இவர்களை இயக்குகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு எதிராக வலுவான மீண்டும் ஒரு இவர்கள் கனவு காண்கின்ற ஒரு பழைய இந்தியா, அதை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் ஏதாவது ஒரு வகையில அவர்கள் எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும், அவர்களை அவமதிக்க வேண்டும் என்பது. இப்ப காலனி வீசுவது என்பது வெறும் கோப வெளிப்பாடு அல்ல. ஏன்னா பொதுவா காலனி செருப்பு என்பதை நாம் ஒரு தாழ்ந்த செருப்படிபடுவது என்பது ஒரு தாழ்ந்த அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தானே நம்ம உருவப்படுத்தி வந்திருக்கிறோம். அப்படி அவமானப்படுத்தி விட்டதாக அவர் நினைக்கிறார். எதன்னா கவா என்கிற தனி மனிதரே அல்ல, அந்த கவா என்கிற மனிதருக்குள் இருக்கின்ற இந்த கோட்பாடுகள், இந்த சிந்தனைகள், புதிய சிந்தனைகள், மாற்றத்திற்கான சிந்தனைகள், இதை சகித்து கொள்ள முடியாத ஒரு ஆத்திரம், அதெல்லாம் அந்த செருப்புக்குள்ள இருக்கு. இப்ப இது வந்து ஒருவரோட கொந்தளிப்பா பார்க்கலாமா, இல்ல அரசியல் திட்டம் ஏதாச்சும் இருக்குமா பின்னணி? பொதுவா இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள், நீங்க சரியான வார்த்தை சொன்னீங்க, ஒரு தனி மனிதனுடைய கொந்தளிப்பின் மூலமாக வெளிப்பட்டாலும் கூட அது அதற்கு பின்னால் நீண்ட ஒரு அரசியல் திட்டம் இருக்கிறது. இப்ப அரசு திட்டம் என்று சொல்லி குறிப்பிட்ட அமைப்பு அல்லது குறிப்பிட்ட தலைவர் அவர் திட்டமிட்டு ஒரு பிளான் போட்டு அதில் வரையும் வச்சு நீங்க இதை போய் செய்யுங்க என்று ஆணையிட்டு அப்படிலாம் நம்ம கதை எழுதுவது போலலாம் வந்துடாது. ஆனால் திரும்ப திரும்ப ஊட்டப்படுகின்ற அந்த கருத்துகள் அதனால் ஈர்க்கப்படுகிறவர்கள், இன்னும் சரியான சொல்லணும்னால் அந்த அப்படிப்பட்ட கருத்துகளுக்கு இரையாகி போகிறவர்கள், அந்த கருத்துக்கள் நியாயமானவை என்று நினைத்து தங்களை அதற்கு ஒப்படைத்துக் கொண்டு நம்ம அதை எப்படியா இந்த தர்மத்தை நாம தான் காப்பாற்ற பிறந்து இருக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட செயல்களில் இறங்குவார்கள். ஆக தொடர்ச்சியாக இப்போ காந்தியார் அவர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டார். ஆனா அந்த அந்த படுகொலைக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருந்துச்சா இல்லையாங்கிறது இன்னைக்கும் பெரிய விவாதமா இருக்கிறது.
அதே நேரத்துல அது அந்த கொலையை நிகழ்த்தியவர்கள் பின்னாடி நீண்டதொரு இந்த இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம், அதனுடைய விளைவு என்பது வந்திருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கிறோம்ல. இப்ப இன்னைக்கும் கூட அதை பார்க்கிறோம். பல இடங்கள்ல பல இளைஞர்களே ஆயுதங்களை தூக்குகிறார்கள், தாக்குதல்களில் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள். என்னன்னு காரணமே தெரியாம பக்கத்து வீட்டுல அது வரைக்கும் ஒன்னாக இருந்தவங்க மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். என்னன்னு கேட்டா அவங்க மண்டையில் ஏற்றப்பட்டு இருக்கின்ற இந்த மத வெறி. இந்த மத வெறிக்கு மனிதங்கிறதே கிடையாது. அது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒருவராக கூட ராகேஷ் கிஷோரை பார்க்க முடியும் என்பதாக ஒரு தனி மனிதரின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்ற ஒரு நீண்ட சித்தாந்தம், அரசியல் சித்தாந்தம், சமூக சித்தாந்தம் எல்லாம் இதற்குள் இருக்கின்றன. மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தனி நபரா, ஒரு தனி அமைப்பா, ஒரு தனி கட்சியா, ஒரு தனி நிறுவனமா என்று பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு விடையே கிடைக்காது. ஏன்னா அப்படி இருக்கும் என்றால், ஒரு பேச்சுக்காக சொல்லுவோமே, அப்படி யாராவது தனிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தூண்டிவிட்டவர்கள், அப்படி தூண்டிவிட்ட அமைப்பு என்று இருக்கிறது என்றால் அது ஒருபோதும் வெளியே வராது. அதுவும் நம்ம பார்க்கிறோம், வரலாற்று நிறைய பார்த்திருக்கிறோம். ஆகவே இது ஒட்டுமொத்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற திட்டமிட்டு பரப்புரையாக செய்யப்பட்டு வந்திருக்கின்ற வெறுப்பின் வெளிப்பாடுதான். இது அரசமைப்பு சாசனத்தின் மீதான தாக்குதலாக இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து இடதுசாரி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி எல்லோரும் பதிவு செய்கிற போது ஒரு அரசியல் இயக்கமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கின்ற ஒரு இயக்கமா பிஜேபியிலிருந்து இதுவரைக்கும் வரல. அது வந்தா நல்லது, ஆனா இதுவரைக்கும் வரலையே. ஏன்? அதுபோல RSS அமைப்பும் கூட மோகன் பகவத் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். திடீரென்று சமத்துவம் பேசுவார். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்முடைய அழிவுக்கே காரணம் என்று கூட அவர் பேசி இருக்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இனிமேல் அதெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லவா? பொதுவாகவே சனாதனவாதிகளுக்கு இந்த கேள்வி வைக்கலாம். இந்த சனாதன தர்மம் என்பது உண்மையிலேயே ஆன்மீக சமத்துவம் என்ற ஒரு வாதத்தை வைப்பார்கள். ஆன்மீக சமத்துவம் தான் உண்மையான சனாதனம். இடையில ஏற்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு, பெண்ணடிமைத்தனம், இதெல்லாம் இடையில பூத்தப்பட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்வோம் அது அப்படித்தான் என்று. சரி, அப்படின்னு இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டியதானே, இனிமே சாதி கிடையாது, யாருமே தங்களோட பேருக்கு முன்னால் சாதி போட்டுக் கொள்ளக்கூடாது, யாருமே தங்கள் வீட்டுல பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சாதி பார்த்து தேடக்கூடாது, எந்த பையனுக்கும் பொண்ணு பார்க்கிற போது அந்த சாதியை சார்ந்தவங்க தானான்னு பார்த்து பொண்ணு பார்க்க கூடாது, இப்படிலாம் அறிவிப்பாங்களா? அறிவிக்க தயாரா? இப்ப ஏன் தமிழ்நாட்டுல ஆலயங்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டம் வந்த போது அதை ஏன் கடுமையா எதிர்த்தாங்க? இப்பவும் ஏற்க மறுக்கிறார்களே. பெண்களை அர்ச்சகராக்குறது இதெல்லாம் நம்முடைய மரபுக்கு மீறிய செயல் அப்படின்னு சொல்கிறார்களே. இன்னும் கோயிலின் புனிதம் கட்டுவிடும் என்று சொல்கிறார்களே. இது எப்படி சரியா இருக்கும்? அப்ப அதெல்லாம் என்ன, அந்த பழைய சிந்தனையிலிருந்து விடுபடவில்லை என்று தானே அர்த்தம். அப்ப இடையில வந்த கருத்து என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படி இடையில வந்த கருத்து என்றால் அதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அடித்து வரட்டட்டும் அந்த கருத்துக்களை. அப்படி செய்துவிட்டு ஆன்மீக சமத்துவம் பற்றி பேச வரட்டும். நாமும் அவர்களோடு அமர்ந்து உண்மையிலேயே பொறுமையாக அதை பற்றிலாம் பேசலாம். அப்படிப்பட்ட சூழலை அவர் உருவாக்குவதே இல்லையே. ஒரு பகைமையும் ஒரு கோபத்தையும் ஒரு தூண்டுதல் முயற்சியும் தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் இப்போ இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி இளைஞர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள் ஊடுருவும் என்பது பற்றிய கவலைகள் எல்லாம் வருகின்றன. ஆக இதை வெறும் நபர் சார்ந்து, வெறும் சில அமைப்புகள் சார்ந்து மட்டும் யோசித்து விடக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு சித்தாந்த போராட்டம். அந்த சிறு வெளிப்பாடு ஒரு தனி மனிதர் மூலமாக வந்திருக்கிற வெளிப்பாடு இது.